கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகஸ்ட் 24 கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு, தேவனே எனக்கு தூரமாயிராதேயும், தேவனே எனக்கு தூரமாயிராதேயும். சங்கீதம் 71:12. நம்மை விட்டு விலகாத தேவன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய வேத பகுதியானது தாவீது ராஜாவின் மன்றாட்டாகவும் ஆபத்தின் அருகில் நிற்கும் போது தேவனுடைய அருகாமைக்காக கெஞ்சும் தாவீது ராஜாவுக்கு தேவன் சமீபமாயிருந்து எல்லாவற்றிற்கும் விலக்கி காப்பாற்றினார். பாவத்தினால் உண்டான பிரிவு வழி தவறி போன ஆட்டை போல அவரை விட்டு தூரம் போன நம்மையும் இயேசு கருத்தோடு தேடுகிறார். சிற்றின்ப வலையில் சிக்கினதால் நாம் சாத்தானுக்கு இரையாகினோம். நம்முடைய பாவங்கள் பாவம் அறியாத தேவனை நம்மை விட்டு தூரமாக்குகிறது. இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் ஐசுவரியத்தையும் பெற்றும் வழி தவறி தகப்பனை விட்டு வெகு தூரம் போனான் அல்லவா? ஆனால் மீண்டும் தகப்பனை நோக்கி வந்தபோது கண்ணுக்கெட்டா தொலைவில் தொலைந்து போன அவனையும் தன்னுடைய நேசகுமாரனாக மாற்றினார் தகப்பன். மீட்பளித்த இயேசுவின் இரத்தமே நம்மை அவருடைய அருகாமையில் சேர்த்தது. அவர் நம் சமீபமாயிருந்து நம்மை நீதிமான்களாக்க விரும்புகிறார். மன்னிக்கவே மண்ணுக்கு வந்த இயேசு மன்றாடும் நம்மை அவருடைய மகனாகவும் மகளாகவும் மாற்றிடுவார். தம்மை கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமானவர். அருகாமையின் அழைப்பு தேவனை விட்டு வெகு தூரம் போய் ஆழ்கடலில் கலங்கி தவிக்கிற நமக்கு அவர் கலங்கரை விளக்காகிடுவார். ஓடி வந்து முத்தமிட்டு முத்திரை மோதிரமாக்கிடுவார். எனவே நீங்கள் இன்றைக்கு மனந்திரும்பி வந்தால் நெருங்கி வந்து அணைத்துக் கொள்வார். எனவே நாமும் மண்ணான ஆசைகளை விட்டு இயேசுவின் பின்னாலே போக புறப்படுவோம். துன்பம் சூழ்ந்தாலும் பதறாதே, தூரமாய் போனாலும் உன் அருகில் அவரே. கண்ணீர் துளிகள் விழுந்தாலும் சிதறாதே, கருணை கடலாய் காப்பவர் அவரே. ஆமென். நீனாத